அடுத்தது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு தடம் புரள்கிற விஷயம் என்னது? திருப்பு முனையாக என்ன அவங்களுக்கு அமைய போகுது? வாழ்வியல் பரிகாரம் என்ன அவங்களுக்கு? தனுசு ராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து எனக்கு இந்த ஊரில் இருக்கவே பிடிக்கல, வெளியூர் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது படிப்புக்குனாலும் சரி, வேலைக்குனாலும் சரி, வெளிநாடு போகணும், கடல் கடந்து போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ரொம்ப டேலண்டான பர்சன் இருப்பாங்க. அப்படினால ஒரு வழிகாட்டுதல் யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா? அப்படின்னா தான் அந்த வழிகாட்டுதல் படி போக முடியும். அதனாலே இவங்களுடைய திறமைகள்லாம் முடங்கி போய் உட்காந்துருந்தவங்க இப்போ இந்த மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வர போகிறாங்க. இவங்க அதில் ஒரு பெரிய ஒரு லெவலில் ஒரு சாம்பியனாக ஆகிறதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அவங்களுக்கு என்னம்மா வாழ்வியல் பரிகாரம்? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ பிரபலமாக்கி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து நாங்கள் எங்களுடைய ஜோதிடர்கள் சொல்கிற அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கான பதிவு அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலயங்கள், பரிகாரங்கள், ஒரு பெயர்ச்சிக்கும் எப்படி இருக்குது இந்த 12 ராசிக்கும்னா நாங்கள் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக இந்த பதிவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்களும் பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நாங்கள் நல்லா இருக்கு பரிகாரங்கள்லாம், இத்தனை ராசிக்கும் இத்தனை விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்குனதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் உங்களுக்கு எல்லாருக்குமே, வியூவர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ நம்ம வந்து ஒரு பெயர்ச்சி, ஒரு புது புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் இல்லையா, 12 ராசிக்காரர்களுக்கும். அப்படி இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பதிவோடு தாங்க நாங்கள் இன்றைக்கும் வந்திருக்கோம். மாற்றிடாதீங்க, அப்படியே வீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக வீடியோலாம் பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கான பதிவு. முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இல்லையா. என்ன விஷயம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சில ராசிகள்லாம் தடம் புரள போகுதாம். இந்த ராசிக்கெல்லாம் திருப்பு முனை அமைய போதாம். அப்படி என்ன அந்த 12 ராசியில் எந்த ராசி தடம் புரள போகுது, எந்த ராசி திருப்பு முனையாக அமைய போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வராங்க நம்ம பாரம்பரிய ஜோதிடர் யோக பிரபா. அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவ்வளோ விஷயங்களையும் அந்த பொண்ணுக்கு அரைச்சி குடித்து நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்கு. நானே அப்படியே மெய் மறந்து கேட்டுட்ருக்கேன். அவ்வளோ தெரிஞ்சு அவ்வளோ விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாக ஜாதகத்தை பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பரிகாரம், இந்த கோவில் விஷயம், ஒரு ராசி எப்படி இருக்குது, பெயர்ச்சிக்கு எப்படி இருக்குது, எல்லாமே அந்த பொண்ணு கரெக்டாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அழகாக ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்கலாம். இல்லை இப்போ நேரில் போக முடியலன்னா ஆன்லைன்லேயும் அவங்க பார்க்குறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன அற்புதமான இந்த விஷயத்த சொன்னேன் பார்த்தீங்களா. 12 ராசிக்கும் எது தடம் புரள போது, எது திருப்பு முனையாக ஆக போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் உங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவங்களையே சந்திப்போம். வணக்கம் யோக பிரபா. வணக்கம்மா. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன். மங்களகரமாக ஒரு அருமையாக அழகாக உட்காந்துட்ருக்கீங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில ராசியெல்லாம் தடம் புரள போகுது, ஒரு சில ராசியெல்லாம் திருப்பு முனையாக அமைய போகுதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்ப்போம்மா நம்ம. கண்டிப்பாக. முதல்ல உங்களை நீங்கள் வந்து இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. வணக்கம். நான் உங்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் மக்களுக்கு. ஜோதிடம் யுகம் டி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் வந்து ஒரு பாரம்பரிய ஜோதிடர், டைரக்ட் ஆருடர், எண் கணிதமும் பார்க்குறேன். உங்களுடைய சந்தேகங்கள் இல்லை ஜோதிட ஆலோசனை எதுனாலும் சரி, விளக்கங்கள் தேவையா, இல்லைனா ஏதாவது உங்களுடைய பேரில் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது, எனக்கு சரியாக வளர்ச்சி அடைய முடிய மாட்டேங்கி, ஏதாவது ஒரு வகையில் அடிபட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு நல்ல நேரம் எனக்கு எப்போ வருதுங்கிற உங்களுடைய கேள்விகளுக்கு, குடும்பத்தில் ஒற்றுமை எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா, இப்படிங்கிற ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தெளிவாக பார்த்து சொல்லிடலாம். முதல்ல வந்து இந்த ஆகஸ்ட் மாதம், முதல்ல இந்த ஒவ்வொரு மாதத்தையும் வந்து சூரியன் இருக்கிற இடத்த வச்சு தான் நம்ம வந்து கணிப்போம். அப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் முதல்ல வந்து கடகராசியில தான் இருக்கார். சூரிய பகவான் கடகராசியில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறார்.
முதல்ல அதே மாதிரி மிதுனத்துல புதன் பகவான் இருக்கார். புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் யார் கூட வர்றாருன்னா கடகராசியில வர்றார். மீனத்துல இருக்கிற சனி பகவானை நம்மளுடைய உச்ச குருவா ஒரு ஒரு இயற்கை சுபரா இருக்கிற குரு பகவானும் சனி பகவானை பாக்குறாரு. சிலருக்கு 7.5 சனி இருக்கு, கண்டக சனி இருக்கு, பாத சனி, நிறைய சனி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க. அச்சோ நம்மளுக்கு நேரம் ரொம்ப மோசமா தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. ஆனா முதல்ல வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் வந்து நம்மளை பாதிப்பை வந்து ஏற்படுத்த மாட்டாரு. அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க அதிகமா ஆடிட்டீங்களா, அதிகமான விஷயம் நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, ரொம்ப சேட்டை பண்ணிட்டீங்களா, என்ன பண்றாருன்னா, நீ தப்பு பண்ணிட்டப்பா, ஒரு லிமிட்டுக்கு மேல போகுது, உன் மைண்டை நீ மாத்திக்கோன்னு சொல்லி தலையில தட்டி உட்கார வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை தான் சனி பகவான் பார்ப்பார். கண்டிக்கிறாரு. அந்த கர்ம பலனை குறைக்கிறாரு. ஏன்னா நீ ரொம்ப பண்ணனா உன்னோட நீ கஷ்டப்பட்டா பரவாயில்ல, உன்னோட சந்ததியும் கஷ்டப்படும். அதனால நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்குரிய வேலையை தான் சனி பகவான் வைக்கிறாரு. அப்படி மட்டும் இல்லாம நம்ம உச்சகுரு, நம்ம குரு பகவானும் சனி பகவானை பாக்குறாரு கடகராசில இருந்து. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கூடுதலா ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த புதன் பகவான், சூரிய பகவான் வந்து முதல்ல 15 நாள்ல தான் கடகராசில இருப்பார். அதற்கு 15 நாள் வந்து சிம்ம ராசிக்கு வர்றார். அப்படி இருக்கும்போது நிறைய கிரகங்கள் இந்த மாற்றத்தினால நிறைய ராசிகள்ல வந்து ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட் போறாங்க. ஒரு திருப்பு முனையா லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா சில இடங்கள்ல வந்து லைட்டா ஒரு தடம் போறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷனும் அமைய போகுது. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல வேற என்ன சிறப்புலாம் இருக்குமா? ஆகஸ்ட் மாதத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. ரொம்பவே நம்ம வந்து நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்துற நாள். இந்த டைம்லலாம் காவிரி ஆறுகள்லாம் தண்ணி அதிகமா பெருக்கெடுத்து வரும். அது மட்டும் இல்லாம விவசாயம் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாள். நிறைய கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள்ல பத்திச்சுடம் பொருத்தி வழிபாடு பண்ணி வரவேற்பாங்க. தண்ணியை வழிபாடு பண்ணி நம்ம நம்ம எப்படி ஒரு விஷயத்துக்கு எது போனால் நம்ம வழிபாடு பண்ணுவோம், இப்போ சாமியா சிலையா இருக்கிறவங்க வழிபாடு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நீரை வழிபாடு பண்ணுவாங்க. ரொம்பவே உகந்த நாள். இந்த டைம்ல நீங்க புதுசா ஒரு சேமிப்பு பழக்கத்தை ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூடுதலால பெருகும். ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் பெருக்கு. நீங்க ஒரு விஷயம் நல்லது பண்ணீங்கன்னா பல விஷயமா மாறும். அதனால கண்டிப்பா தவறாம பண்ணணும். ஆகஸ்ட் 7 வந்து பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை. முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன் சொல்றேன்னா, இந்த கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வந்து வளர்த்தாங்க, ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கார்த்திகை பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகன் வந்து வரம் கொடுத்தார். அந்த மாதிரி நாட்கள்ல திருமணமாகாத பெண்கள், இல்ல திருமணமான பெண்கள், குடும்பத்துல பிரச்சனைன்னு இருக்கிற பெண்கள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கையும், இல்ல மன வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் தீருங்கிறது ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை ரொம்பவே முக்கியமானது. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது. இப்ப நார்மலா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருது. நம்ம இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம் ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு மற்ற நாள்ல நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும். அதே நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா நம்ம குடும்பத்துல உங்களுக்கு அந்த பாதிப்பு வராது, உங்களுடைய சந்ததியர்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். தன்னுடைய குடும்பத்துல குழந்தைகளோட உடலம் என்னன்னே தெரியாம கஷ்டப்படுறது, குடும்பத்துல என்னன்னே காரணமே இல்லாத பிரச்சனைகள் வருது, ஏதாவது ஒரு திதி தர்ப்பணம் முன்னோர். ஏன்னா அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது தட்சிணியோட காலத்துல முதல் மாதம் தான் நம்மளுக்கு இந்த ஆடி மாதம் வரும் ஆகஸ்ட்ல. இதுல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுக்கு நினைக்கிறாங்களா, நம்மளுக்காக எதுவும் பண்றாங்களான்னு வந்து பாக்குற காலம். அப்ப நம்ம அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு லேட் ஆனாலே வீட்டுல உள்ளவங்கள ரொம்ப கோவமா பேசுறோம். அப்படி இருக்கும்போது வருஷக்கணக்கா அவங்களுக்கு சாப்பாடு போடல, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பாடு போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு வருஷம் அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்படிங்கும்போது அதுதான் அவங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமா வாழ்த்திட்டு போவாங்க. இல்ல நம்ம முன்னோர்களா இருந்தாலுமே நம்ம மேல கோவப்பட்டாங்கன்னா அது சபிக்கிற மாதிரி போயிடும். அது வந்து நம்மளுக்கு பாதிச்சாலும் பரவாயில்ல, நம்ம எதிர்த்துக்கலாம். ஆனா நம்மளுடைய குழந்தைகளுக்கு பாதிக்கும். அந்த பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு இவங்க கண்டிப்பா திதி தர்ப்பணம் கொடுக்கணும். மாடுகளுக்கு கீரைகள் வாங்கி கொடுக்கணும், ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஆடி பூரம் வருது. இந்த பூரம் வந்து எப்படின்னா ஆண்டாள் அவதரித்த நாள். இந்த நாள் ரொம்பவே முக்கியமான நாள். அரங்கநாதனை ரொம்பவே உயிருக்குயிரா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஆண்டாள். இந்த கால டைம்ல திருமணம் ஆகாத பெண்கள், இல்லைன்னா நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அந்த பையனை விரும்பணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், வீட்டில் சம்மதத்தோட திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
ஆண்டாள் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் கோவில்லுமே அந்த வளையல் வச்சு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த வளையல் எடுத்து போட்டுக்கணும். அந்த வளையலெல்லாம் கொடுப்பாங்க. பூஜை முடிஞ்சு கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழிச்சு அந்த கோவில் உள்ள வளையல்லாம் கொடுப்பாங்க. அதை எடுத்து போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் இல்லாதவங்கனாலும் சரி அந்த வளையல் வாங்கி போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும், அந்த வரம் கிடைக்குங்கிறது ரொம்பவே ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான நாட்கள் இருக்குது. நல்ல வேண்டுதல்கள் பண்ணால் அவங்க நினச்சது அனைத்தும் நடைபெறும். பாருங்க, ஆகஸ்ட்டில் எவ்வளோ விசேஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் முக்கியமானது ஆடி அமாவாசை. அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்னைக்குன்னு பார்த்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்களும் வந்து அது கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக திதி கொடுங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. அடுத்தது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு தடம் புரள்கிற விஷயம் என்னது? திருப்பு முனையாக என்ன அவங்களுக்கு அமைய போகுது? வாழ்வியல் பரிகாரம் என்ன அவங்களுக்கு? தனுசு ராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து எனக்கு இந்த ஊரில் இருக்கவே பிடிக்கல, வெளியூர் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது படிப்புக்குனாலும் சரி வேலைக்குனாலும் சரி வெளிநாடு போகணும், கடல் கடந்து போகணும்னு ரொம்ப போகிற பாக்கியம் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த நேவிலலாம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு இஷ்யூ மூலமா அவங்களுக்கு தடம் பொருளக்கூடிய அமைப்பு இருக்கும். அதில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரஸ்ட்லாம் அவங்களுக்கு கிடைக்க ரொம்ப, அதாவது இப்போ படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த படிப்பை ஏற்றுக்கிற செலவு எல்லாத்தையும் சில ட்ரஸ்ட்டெல்லாம் ஏற்றுக்கிறோம். நான் ஓகே நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது கரெக்டாக நம்ம ஃபாரின் போகப்போ தான் கரெக்டாக அந்த பாஸ்போர்ட் விசா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாகும். இல்லை இல்லைன்னா ஏதாவது எடுக்கிறதுக்கு ஒன்று பழசாக இருக்கும், அதை புதுப்பிக்காமல் இருப்பாங்க. இல்லை புதுசாக எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட நிறைய ஒரு ப்ராப்ளம் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ண போகும்போது வீட்லேயே ஒரு ஏதாவது தடங்கள், நான் விட மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரியான நிறைய ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதனால் இவங்க என்ன பண்ணணும், போராடி போயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் போக முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்க லைஃபே தடம் புரண்டு போயிடும். ஏன்னா அவங்களுடைய பெரிய லட்சியமே என்னவா இருக்கணும்னா நம்மளுடைய பெரிய ஒரு உயரத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை, நம்மளுடைய நிறைய ஒரு கண்ட்ரிக்கு போகணும்னு ஆசை, படிப்பு விஷயமா போகணும்னு ஆசை. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு க்ரீன் கார்டு வாங்கி நான் அங்கேயே செட்டில் ஆகணும், அமெரிக்காவில் நான் செட்டில் ஆகணும், எனக்கு நம்ம நாட்டுக்கு வரவே சிலருக்குலாம் இஷ்டமே இல்லைங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். இதே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சிலருக்குலாம் ரிட்டர்ன் வந்து வரக்கூடிய அமைப்பு, வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டைம் முடிஞ்சு ரிட்டர்ன் வரதுக்குண்டான அமைப்பு இருக்கும். இல்லை அவங்க தொடர்ச்சியாக நாங்கள் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் திரும்ப எனக்கு இந்தியாவுக்கு வர விருப்பம் இல்லை, எனக்கு அங்கேயே இருக்கணும்னாலும் அவங்க பழையபடி அப்ளை பண்ணி பழையபடி அவங்களுக்கு இன்டர்வியூ எடுத்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு தடங்கள், ஏதாவது ஒரு விஷயம் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடும். அவங்க என்ன பண்ணுன்னா நீங்கள் இந்தியா வந்துடணும், வந்துட்டு ரிட்டர்ன் நீங்கள் அப்படி போய் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மறுபடியும் தடம் புரண்டு போய் நீங்கள் ஃபுல்லாகவே உங்களுடைய வேலையை விட்டுட்டு இங்கே வரதுக்குண்டான சூழல் ஏற்படும். முக்கியமாக கடன் பிரச்சனை இதனால் மட்டும்தான் நம்ம ஃபாரின் போகிறது. இல்லாத நம்ம லைஃப் செட்டில் ஆகணும், நம்மளுடைய குடும்பம் செட்டில் ஆகணுங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் ஃபாரின் போகிறது. இன்னொன்று ஒரு ஆசைக்காக போகிறது. மெயினாக அந்த கடமைக்காக போனாங்க அப்படின்னாங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய கடமையை முடிச்சு திரும்ப நம்ம நாட்டுக்கு பார்க்கறதுக்கு போறது, ஆசைக்கு போறது அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு தடங்கள் வந்து தடம் புரண்டு போய் வரதுக்குண்டான சூழல் வந்துடும். ஸோ அவங்க ஒரு வேலை விஷயமா போறாங்கன்னா அது அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் டைம் பாஸ்க்கு போகாம அப்படியே டைம் பாஸ்க்கு போனாலும் ஒரு நாள் வந்தா பிரச்சனை கிடையாது, 1 மாசம் 2 மாசம் அங்கேயே இருந்துட்டாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில தடங்கள் ரிட்டர்ன் இந்தியா வர்றதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி அவங்க வரதுக்குண்டான அமைப்பு இருக்கும். ஸோ தடம் பொருளதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேயும் சரியான பிளானிங்கோட போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது. திருப்பு முனையா என்ன அமையும் அவங்களுக்கு? திருப்பு முனை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த படிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி கிடைக்கும். சிலருக்கெல்லாம் இந்த ஒரு அதாவது படிப்பு மட்டுமே இல்லாமல் சில கேம்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, செஸ்ஸு நிறைய இதெல்லாம் இருக்குது, டென்னிஸு அது இதுன்னு சொல்லி. இவங்களுக்கு வந்து தனுசு ராசினியர்கள் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருப்பாங்க. இந்த டைம்ல வந்து இவங்களுக்கு கைனஸ் பண்ண யாராவது ஒருத்தர் வருவாங்க. இவங்க இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போட்டி ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கும், சாம்பியன்ஸ் போட்டி ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கும். அவங்க எல்லாத்துக்கும் அவங்க மூலமாக கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டேலண்டான பர்சன் இருப்பாங்க. அப்படினால ஒரு வழிகாட்டுதல் யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா? அப்படின்னா தான் அந்த வழிகாட்டுதல் படி போக முடியும். அதனாலே இவங்களுடைய திறமைகள்லாம் முடங்கி போய் உட்காந்துருந்தவங்க இப்போ இந்த மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வர போகிறாங்க. அதற்கு யாராவது ஒரு ஆசிரியர் ஒரு உதவியாக இருக்க போகிறாங்க. ஒரு குரு வந்து இவங்களுக்கு அனைத்து வகையிலும் ஒரு உதவியாக இருப்பாங்க. முதல் குரு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய் தந்தை தான். அவங்க தான் இந்த டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இவங்களுக்கு இருக்க போகிறாங்க. அதன் பிறகுதான் இன்னொரு ஆசிரியர் மூலமாக இவங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சி இவங்க அதில் ஒரு பெரிய ஒரு லெவலில் ஒரு சாம்பியனாக ஆகிறதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அவங்களுக்கு என்னம்மா வாழ்வியல் பரிகாரம்? இவங்களுடைய பரிகாரம் என்னன்னா இவங்களால இப்போ ஒரு இடத்துக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியல, செய்யலைன்னு நினைக்கும் போது இதே ஒரு சின்ன உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும்.
ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும். அந்த உதவி பண்ணாலே உங்களுக்கு அந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லெவல் அடுத்த லெவலுக்கு போயிடும். என்ன உதவினாலும் சரி, அவங்களால முடிஞ்ச என்ன உதவினாலும் சரி. பஸ்ஸுக்கு போகிறதுக்கு எனக்கு காசு கூட இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பஸ் டிக்கெட் எடுத்து கொடுக்கறது. யாராவது ரொம்ப வயதானவங்க பஸ்ல போய்க்கிருக்காங்க, அவங்களுக்கு பஸ் டிக்கெட் எடுக்க முடியல. தனுசு ராசிக்காரங்களே நிறைய உதவி பண்றவங்க தான். அப்படி இருக்கும்போது இவங்க கூடுதல் இந்த மாதிரியான உதவி, பயணம் சம்பந்தப்பட்ட உதவி, விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட உதவி பண்றது மூலமா இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு அருமையான 12 ராசிக்கும் இந்த ராசி எப்படி தடம் புரளுது, அதுக்கு என்ன திருப்பு முனை, அவ்வளோ அழகாக சொல்லிட்டோமா. அதுக்கான பரிகாரம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. 12 ராசிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. நன்றி நன்றிம்மா. பார்த்தீங்களா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ராசி வந்து தடம் புரளாமல் இருக்கிறதுக்கு பரிகாரம், திருப்பு முனை ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்களை அழகாக சொன்னாங்க. யோக பிரபானா நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காதீங்க, அவ்வளோ விஷயம் தெரியுது அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க பாரம்பரிய ஜோதிடர் அவங்க, அதனால் பாரம்பரியமாக வர்றதுனால அவங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன சந்தேகனாலும் சரி, வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து யோக பிரபா கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயே போய் பார்க்கலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களே அழகாக சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரம், உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வந்து உங்களுக்கு வாழறதுக்கான வழிகள்லாம் எப்படி இருக்குமோ எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சப்போஸ் நேரில் வர முடியல அப்படின்னா கூட ஆன்லைன்லேயே அவங்க பார்க்குறாங்க. ஓகேவா, பாருங்கள். ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்க இது. அதனால் முதல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.